அடுத்தபடியாக நாம் இந்த மேடையில் காணவிருப்பது ஒரு விருது. அவ்விருதினை பெறுபவர் யார் என்றால், இவர்தான் இப்பொழுது சென்னையின் சென்சேஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதோ இவரை பற்றிய ஒரு காணொளி. பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள் என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தனது நேர்மையால் அனைவரது பாராட்டுக்களையும் அள்ளி குவித்து வரும் தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் இவர். 1978ஆம் ஆண்டு பெங்களூரில் திரு கோவிந்தசாமி திருமதி சாலம்மா தம்பதியினருக்கு எளிய குடும்பத்தில் மகளாக பிறந்த மலர் இவர். சிறு வயதிலேயே தாய் தந்தையர் தவறிவிட தனது அண்ணன் மற்றும் அண்ணியார் வளர்ப்பில் இருந்த இவர் தனது முறைமாமன் திரு சுப்பிரமணி என்பவரை மணந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். திருமணத்தின் பொழுது என்னிடம் ஒரு மூக்குத்தி கூட இல்லை, இருவரும் எளிமையாகத்தான் வாழ்வை தொடங்கினோம் என்னும் இவர்களுள் கணவர் ஆட்டோ ஓட்டுநர். இப்பொழுது உடல்நலம் காரணமாக பணிகளை குறைத்துக் கொண்டார். மனைவி இரு பிள்ளைகளுக்கு தாயான பின் குடும்பச் சுமையை தானும் ஏற்று கடந்த 22 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக சேவையாற்றி வரும் உழைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். தினமும் காலை 3 மணிக்கு எழுந்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு தயாரித்த பின் காலை 5 மணிக்கு கிளம்பி 5:30 மணிக்கு அலுவலகத்தில் கையொப்பமிட்ட பின் 6 மணிக்கு இவர் பணிபுரியும் டி நகர் சென்று துப்புரவு பணிகளை தொடங்குகிறார். அதிகாலை தொடங்கி மதியம் 2 மணி வரை அயராது உழைத்து பின் மதியம் 2 மணிக்கு கணவருடன் இல்லம் திரும்புவார். அப்படி தான் உண்டு தன் வேலை உண்டு என இவர் அன்றாடம் வேலை செய்து கொண்டிருக்கையில் அவர் சற்றும் எதிர்பாராத அச்சம்பவம் நடந்தது. கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல தனது பணிகளை முடித்துவிட்டு தனது தூய்மை சாதனங்களை திரும்ப வைக்கச் சென்ற பொழுது தரையில் தனியாக கிடந்த உணவு பையை கண்டுள்ளார். உணவு பைதானே, அதனை குப்பையில் போட்டு வீணடிக்க வேண்டாம் என கையில் எடுத்துச் சென்றார். இல்லத்தில் அதனை பிரித்து பார்த்த அவருக்கு பேரதிர்ச்சி. உள்ளே இருந்தது அனைத்தும் தங்க நகைகள். பதைத்து போய் உடனே இவர் கணவரிடம் சொல்ல, இருவரும் சற்றும் வேறு யோசனையின்றி உடனடியாக அவரது அலுவலக மேலாளரிடம் தகவல் கூறிவிட்டு மறுகணமே காவல் நிலையத்திற்கு இவர்கள் கண்டெடுத்த நகைகளுடன் சென்று அதனை அப்படியே முழுவதுமாக ஒப்படைத்து விட்டனர். அந்த நகையை தொலைத்தவரும் அப்பொழுது அந்த காவல் நிலையத்தில் மிகுந்த வருத்தத்துடன் காத்திருக்க இவர் அப்பொன் நகைகளை திருப்பிக் கொடுத்தது இன்ப அதிர்ச்சியாக அமைந்து கண்ணீர் மல்க அவர்களது நன்றிகளை இவருக்கு தெரிவித்துக் கொண்டனர். இவர் வாழ்வதோ எளிய வீட்டில் அன்றாடம் கடினமாக உழைத்துத்தான் உண்கிறார். இன்று தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவு உயர்ந்துள்ள நிலையில் அவர் கண்டெடுத்த அளவு 1 அல்ல 2 அல்ல 45 சவரம் தங்கம், ஏறத்தாழ 50 லட்சம் மதிப்பு கொண்டது. இதனை நாம் எடுத்துக்கொண்டால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என இவர் எண்ணவில்லை. தொலைத்தவர் என்ன கஷ்டத்தில் இருப்பாரோ, அவர்களுக்கு இதனால் எந்த இழப்பும் கவலையும் நேர்ந்துவிடக் கூடாது என்றே நான் நினைத்தேன். சரி, அப்படியே எடுத்துன்னு போனோம். சூப்பர்வைசர்கிட்ட சொன்னோம். எங்கள் ஆஃபீஸர் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு நிறைய இருக்குமா, எவ்வளோ இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கும். அதனால் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கேயும் எல்லோரும் வந்தாங்க. கம்ப்ளைண்ட்டு குத்துவரும் வந்துட்டார், நகை தொலைச்சவரும் வந்துட்டார். வந்து அவர்கிட்டையும் எல்லாத்தையும் ஒப்படைச்சி கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எல்லாமே ஒப்படைச்சிட்டு நாங்களும் வந்துட்டோம் என எந்தவித சுயநலமும் இல்லாமல் கனிவுடன் கூறும் இவரது வெள்ளை உள்ளத்தை என்னவென்று கூறுவது? இவரது தன்னலமற்ற செயலை கேள்விப்பட்டு மறுதினமே தமிழக முதல்வர் இவரை அழைத்து பாராட்டியது. இப்போதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டாலின் ஐயாவை பார்க்கலாம். அந்த ஒரு நைட்டுக்குள்ளே அவர்கிட்ட அந்த விஷயம் எப்படி தான் போச்சு, எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியல. மறுநாள் காலைல பார்த்தா கூப்பிடுறாங்க. லலிதா ஜுவல்லரி நிறுவன தலைவர் திரு கிரண்குமார் இவர்களை இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பாராட்டி பரிசு வழங்கியது
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்களை இல்லத்திற்கு அழைத்து பாராட்டி தங்க சங்கிலி பரிசளித்தது. உலக அழகி என நடிகர் திரு பார்த்திபன் இவரை பாராட்டியது. மலேசியாவின் சட்டத்துறை இணை அமைச்சர் இவரை வாழ்த்தி தனது சார்பாக தங்க மோதிரம் பரிசளித்தது. மற்றும் கல்வி நிறுவனங்களும் பல குடியிருப்போர் நல சங்கங்களும் இவரை பாராட்டி நேர்மை தாரகை, நேர்மையின் சின்னம், சிறந்த மனித நேயர் என எல்லா தரப்பினரிடம் பாராட்டுக்கள் குவிந்து வருவது நெகிழ்ச்சியாக உள்ளது என கூறும் இவரை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு தபால் துறை இவரது நேர்மையை பாராட்டி இவரது முகம் கொண்ட தபால் தலையையும் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது. இந்த தூய்மை பணியை நான் ஒருபோதும் குறைவாக எண்ணியதில்லை. தனது குடும்பத்திற்கு வாழ்வாதாரம், சமூகத்திற்கு சுகாதாரம் என்ற எண்ணத்துடன் தான் நான் மகிழ்ச்சியாக செய்து வருகிறேன். இப்பொழுது கூட நியாயமாக ஒரு மனிதர் செய்ய வேண்டியதைத்தான் நான் செய்தேன். மற்றவர் பொருளில் ஒரு பருக்கை உண்டால் கூட அது நம் மனதைத்தான் உறுத்தும். அவ்வாறு இல்லாமல் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்கிறார். சற்று திரும்பி பார்த்தால் இது இவர்களுக்கு முதல் சம்பவம் அல்ல. கொரோனா காலகட்டத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சாலையோரம் கட்டுக்கட்டாக இருந்த பணம் ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாயை கண்டெடுத்த இவரது கணவர் உடனடியாக காவல்துறை ஆணையரிடம் அதனை அப்படியே ஒப்படைத்துவிட்டு அதற்காக பாராட்டு சான்றிதழும் பெற்றுள்ளார். யாரை எப்படி ஏமாற்றலாம், யார் சொத்தை அபகரித்து அதில் நாம் குளிர்காயலாம், நாம் உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பை உறிஞ்சி வாழ்வது எப்படி என உரியவரை பற்றி கவலைப்படாமல் தன் பேராசையை தீர்த்து கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கும் கயவர்கள் அதிகம் காணப்படும் இக்காலகட்டத்தில் இப்படியும் சில மனிதர்கள் தனது நேர்மைக்கும் நீதி வழுவா தன்மைக்கும் நம் சமுதாயத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்பவர்தான் உயரிய குணம் படைத்த உத்தமி, தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் திருமதி பத்மா அவர்கள். ஒரு பலத்த கரகோஷம். யார் சாமி நீங்க? ஒருவேளை சாமியே நீங்க தானோ? பத்மா மேடம், நீங்க சென்சேஷன் இல்ல, நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். வெல்கம் டு தி டயஸ். ஒரு பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் நேர்மைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற தூய்மை பணியாளர் திருமதி பத்மா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வணக்கத்துடன் அழைக்கிறோம். உடன் அவரது கணவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்கள் திரு கே.வி. தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Mega Woman Achiever Award for Honesty and Integrity goes to Mrs. Padma. வாழ்த்துக்கள் மேடம். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மெகா டிவியில் கூப்பிட்டு எனக்கு ஒரு விருது கொடுக்குறது ரொம்ப, எனக்கு கூட ஒரு விருது கொடுக்குறாங்களேன்னு ஒரு
எல்லாம் சாதனை படிச்சவங்களாம் இருக்காங்க. அவங்க வாங்குறதுல பெருமையாக இருக்குதுல்ல, நான் வாங்குறதுல என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. மேடம் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க பண்ண சாதாரண வேலை இல்லை. அப்படி இல்லை மேடம், அவங்க விட்டுட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான். இதில் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமா? வலிக்காம அடுத்தவங்க சொத்தை பிடுங்கிறது, ஏமாத்துறது, கொலை கொள்ளை நகைப்பறிப்பு, இவ்வளோ கை கால் நல்லா இருக்கிறவங்களே உழைக்காம இவ்வளோ ஏமாத்தும் போது நீங்கள் ரகசியமாக எடுத்துன்னு போய் நீங்கள் மாற்றிருந்தா தெரிஞ்சிருக்காது. உங்களை விட அவரை எவ்வளோ பாராட்டுறதுன்னு தெரியல. நம்ம 2 பேரும் யாருக்கும் சொல்ல வேணாம்னு வச்சுருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்கள் 2 பேரும் ஆண்டவன் நல்லா ஆசீர்வதித்து ஒன்று சேர்த்துருக்காரு. உங்களோட இதுவை பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி அவரும் 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் சந்ததிகள் வாழ்வாங்க வாழணும், உங்களோட தலைமுறை நல்லா செழித்து வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேம்மா உங்களை. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மெகா டிவிக்கு ரொம்ப நன்றி. அவங்க வீட்டில் என்னை இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னை வச்சுக்கணும். ஷூட்டிங் பண்ண வீட்டுக்கு அவங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. மெகா டிவி சார்பாக நேயர்களுக்கும் மெகா டிவி குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் அனைத்து உலகில் இருக்கும் பெண்களுக்கும் எங்களது மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இவங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு சினிமா டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. கடவுள் இருக்கான் குமார், அது இந்த மேடையில் இருக்கான் குமார். அறத்திற்கான விருது பெறும் உங்களுக்கு விருது வழங்கி பெருமைப்படுத்திக் கொள்ளும் அந்த பட்டியலில் நாங்களும் இணைந்து கொண்டோம். மெகா டிவிக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.